முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார். 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற போது யார் பிரதமர் அப்படின்ற கேள்வி எழுந்தது. அந்த சூழலில் சோனியா காந்தி பிரதமராக வருவாரா அப்படின்ற கேள்விகள், சர்ச்சைகள் இதெல்லாம் எழுந்திருந்த சூழலில் ஒருமித்த கருத்தோடு தேர்வு செய்யப்பட்டவர் மன்மோகன் சிங். அதற்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை பின்புலம், அவருடைய சாதனைகள் பெரும் காரணமாக இருந்தது. குறிப்பாக பொருளாதார சிக்கலிலிருந்து இந்தியாவை மீட்டெடுத்ததில் அவருடைய பங்கு, ரிசர்வ் வங்கியினுடைய இயக்குநராக தொடங்கி ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வரை இருந்து அதன் பிறகு பொருளாதார துறையை கவனித்து பல்வேறு துறைகள் அமைச்சராகவும் பணியாற்றி தாராளமயமாக்கல்ல வெளி உலக சந்தையை திறந்து வைத்ததில் அவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது. மன்மோகன் சிங் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகள் தொடர் பிரதமராக இருந்திருக்கிறார். 2004 2014 ஆண்டு வரை பிரதமராக இருந்திருக்கிறார். அதே போல 5 ஆண்டுகள் அவர் திரு PV நரசிம்மராவ் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக அவர் பணியாற்றினார். 1991 முதல் 96 வரை. இந்த 91 முதல் 96 வரை இந்த காலகட்டம் தான் இந்தியா பொருளாதார ரீதியாக பல்வேறு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டது. உலக வங்கியிடமிருந்து கடன் பெறக்கூடிய சூழல், நாணய சந்தையிடமிருந்தெல்லாம் கடன் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது தாராளமயமாக்கல் கொள்கை போன்றவற்றை கொண்டு வந்து வெளி உலக சந்தையை இந்தியாவிற்கு திறந்துவிட்டு அதன் மூலமாக ஏற்பட்ட மாற்றங்களுக்கும் காரணமாக இருந்தவர் சிறந்த பொருளாதார மேதை. அடிப்படையில் அவர் ஒரு கல்லூரியினுடைய விரிவுரையாளர், பொருளாதார ஆசிரியர், பேராசிரியர், பல்வேறு பொருளாதார ஆய்வு படிப்புகளை மேற்கொண்டிருக்கிறார். அதை தாண்டி அரசியல் ஆலோசகராக, குறிப்பாக பொருளாதார ஆலோசகராக வெளிநாட்டு வர்த்தக அமைச்சகத்தில் கூட அவர் பணியாற்றியிருக்கிறார். முன்னாள் பிரதமர் அப்படின்றதை தாண்டி அரசியல் கட்சிகளில் வேறுபாடு பார்க்காமல் எதிர்க்கட்சியினர் கூட பாராட்டக்கூடிய வகையில் இருந்தவர் திரு மன்மோகன் சிங். எந்த மாற்று கருத்துகளும் இருந்தாலும் அவர் மேலே அந்த குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டு அதிபர்கள் பலரும் கூட அவருடைய திறன் பற்றி வியந்திருக்கிறார்கள். ஒபாமா உள்ளிட்டவர்கள்லாம் அதற்கு சான்றாக வியந்திருக்கிறார்கள். நேருடைய குடும்பம் காந்தி குடும்பத்தோடு நீண்ட தொடர்பில் இருந்தவர். அந்த நம்பிக்கையினுடைய பாத்திரமாக தான் அவருக்கு 2004 ஆண்டு யாரும் எதிர்பாராத வண்ணம், அவரே எதிர்பார்க்காத வண்ணம் பிரதமராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 2009 ஆண்டு அந்த முறை மீண்டும் யார் பிரதமர் அப்படின்றப்போ மீண்டும் அவரையே காங்கிரஸ் கட்சி கை காட்டியது. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் 2009 தேர்தல் மிக முக்கியமானது. அந்த தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் கட்சி பெற்றது. அதற்கு முன்பு தொடர் சரிவில் இருந்தது. அதற்கு 2004 ஆட்சியை அவர்கள் கம்யூனிஸ்டுகள் உள்ளடங்கிய ஆட்சியை அவர்கள் காரணமாக கூறுவாங்க. அப்போ தான் அந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் குறிப்பிடுவார்கள். இந்த 200 இடங்கள் கிடைத்ததற்கு மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி பெரும் காரணம் அப்படின்னு அன்றைய தேதியில் விவாதிக்கப்பட்டது. குணநலன்கள் இவற்றை பொறுத்தவரையில் அதிர்ந்தும் பேசாதவர் அப்படின்றது அவருக்கான ஒரு சிறப்பாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. டிமானிட்டைசேஷன் கொண்டு வரப்பட்ட போது அவருடைய கருத்துக்கள் மிக உன்னிப்பாக உற்று நோக்கப்பட்டது. அதிலேயும் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அதன் பிறகு, அதாவது நீண்ட நாட்களாக அவர் மாநிலங்களவையினுடைய எம்பியாக இருந்து அவர் பிரதமராக இருந்தார் அப்படின்றது அவருக்கான ஒரு விஷயம். அதே போல் மக்களவையிலிருந்து தேர்வு செய்யப்படாமல் மாநிலங்களவை எம்பியாக இருந்தார் அப்படின்றதும் கூட அவருடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்போதும் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடம் அப்படின்ற நிலைமையிலெல்லாம் செய்தி வந்த சூழலில் பின்னர் அவர் நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பி இப்போது மீண்டும் அவர் உடல்நிலை குன்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருக்கிறார் அப்படின்றத கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய மறைவுக்கு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.